காலையில் தூங்கி எழுந்துச்சிங்க அப்படின்னா சில நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அது என்ன நடந்தது, அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. உற்சாகணும், அதுக்கோசம் என்ன வேணா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். இதெல்லாம் வந்து குடி நோயினுடைய அறிகுறிகள். குட் மார்னிங் எவ்ரிவன். இது நம்ம லாஸ்ட் ஒரு 5 கிளாஸ் பார்த்துருக்குறோம். இந்த 5 கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நோயை பற்றே பார்த்துன்னு இருக்கிறோம் நம்ம. ஏன் அப்படின்னா நோய் இருக்குதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த நோயிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றத யோசிக்க முடியும். நம்ம 5 கிளாஸும் பார்த்தீங்கன்னா இந்த நோயை பற்றியே பார்த்துருக்குறோம். இன்னும் ரிக்கவரி பற்றி பார்க்கல. இனிமேல் பட்டு வர கிளாஸில் தான் வந்து ரிக்கவரியை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குடிநோயின் அறிகுறிகள். இப்போ ஏதோ ஒரு நோய் வருதுன்னா சில சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஜுரம் வருது அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஆமாம், தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துக்குது, அது நோயினுடைய அறிகுறி. இப்போ மஞ்சள் வந்துடுச்சு அப்படின்னா என்ன தெரியும்? கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்கும், யூரின் போனால் மஞ்சளாக வரும். இந்த மாதிரி சில அறிகுறி இருக்குது. அதே மாதிரி இப்போ பேதி ஆகுது, டைரியா வருது அப்படின்னா என்ன அறிகுறி அது? ஆமாம், தண்ணியாக பாத்ரூம் போவோம். அந்த மாதிரி நோய்க்குன்னு சொல்லிட்டு சில அறிகுறி இருக்குது. இப்போ இந்த குடிநோய்க்குன்னு சொல்லிட்டு என்ன அறிகுறி, குடிநோய் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயம் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா எப்போதும் எந்த சூழலிலும் குடியை பற்றிய சிந்தனை. ஒரு குடிநோயாளிக்கு தான் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேற்று நைட்டு வாங்கி வச்சது பேலன்ஸ் இருக்குதா இல்லையா, பாக்கெட்டில் காசு இருக்குதா இல்லையா, காசு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், டைமிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம், கடை எப்போ திறப்பாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குடியை பற்றிய சிந்தனை. ஒரு குடிநோயாளிக்கு தான் அப்படி இருக்கும். சாதாரண ஒரு குடிகாரங்களுக்குலாம் அப்படி இருக்காது. இப்போ ஒரு சோஷியல் ட்ரிங்க் இருக்கோ, ஒகேஷனல் ட்ரிங்க் இருக்கோ, அந்த மாதிரி இருக்காது. குடிகாரங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே குடியை பற்றி சிந்தனை. 24 மணி நேரத்தில் அதிகமாக வந்து குடியை பற்றி தான் சிந்தனையாக இருக்கும். எந்த விஷயம் வந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிறது, சாவுக்கு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, நல்லது ஒரு எது ஒன்றாலும் சரி, குடி தான் அதிகமாக ஒரு நாளில் அதிகப்படியாக யோசிக்கிறது. இதுதான் குடிநோயாளியுடைய ஒரு அறிகுறி. குடி எப்பொழுதும் குடியை பற்றிய சிந்தனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடிப்பதற்காக எதையும் விட்டு கொடுக்கவும் இழக்கவும் தயங்காமை. ஏனியில் குடிக்கோசம் என்ன ஒன்றாலும் இழக்கிறதுக்கு தயார். என்னடா அம்மா கஷ்டப்படுறாங்க, மனைவி கஷ்டப்படுறாங்க, வேலை பிரச்சனையாகுது, உறவு முறை பிரச்சனையாகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டிருக்கிறாங்களா இல்லையா? நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, உயிருக்கும் கேடு தெரியும். பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி உயிர் போகுது, குடும்பம் போகுது, எதிர்காலம் போகுது, கஷ்டப்படுறாங்க, அம்மா குழந்தைங்க படிப்பு இதாகுது, கல்யாணம் ஆகாத போகுது, எதனாலும் சரி பார்த்துக்கலாம் விடு, எல்லாமே வந்து செகண்டரி தான். அதனால் குடிக்கோசம் உயிர் போகுதுன்னு கூட தெரியும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு இறங்குறது. இது ஒரு நோயினுடைய அறிகுறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிக்காக மறுத்தல், நியாயப்படுத்துதல், பிறரை குறை கூறுதல், குற்றம் சுமத்துதல், இது எல்லா விதமான குணக்கோளாறும் இருக்கும் குடிநோயாளியினுடைய அறிகுறி. என்னடா ஏன்டா அப்படி, எனக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை, வீட்டில் கொஞ்சம் டென்ஷனுங்க அதனால தாங்க குடித்தேன், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைங்க அதனால தான் குடித்தேன், நான் இருக்கிற ஏரியா சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியில்லை, இதனால தான் குடித்தேன். இந்த மாதிரி மறுக்கிறது. அது அப்புறம் நியாயப்படுத்துறது. அந்த மாதிரி அந்த கடன் பிரச்சனையால தான் இதாக இருக்குது, அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால தான் இது பண்ணுறேன், இல்லாட்டினா நான் அப்படி பண்ண மாட்டேன். குடியை வந்து நியாயப்படுத்துதல். அப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்லுது. நீ மட்டும் சரியா, உங்கள் அப்பா மட்டும் சரியா, உங்கள் சித்தப்பா ஒருத்தன் குடிக்கலையா, உங்கள் மாமா ஒருத்தன் பண்ணலையா, நீ கூட என் கூட தானே குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவங்களை மட்டும் தட்டுறது. அதே மாதிரி குற்றம் சுமத்துதல். நான் வந்து கரெக்டாக தான் இருந்தேன், நீ அந்த மாதிரி பேசுனதுனால தான் நான் அப்படி பண்ணேன், நீ அந்த மாதிரி செஞ்சதுனால தான் நான் இப்படி செஞ்சேன், நீ அந்த மாதிரி நடந்ததுனால தான் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சுமத்துதல். இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து குடிநோயினுடைய அறிகுறி. இன்னொன்று பார்த்திங்கன்னா குடிக்காக சுயநலமாக நடந்து கொள்ளுதல். குடும்பம், உறவுகள், பொறுப்புகளின் மீது அக்கறையின்மை. இது நோயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சென்டர் அண்ட் செல்ஃபிஷ்.
குடிக்கோசம் நம்ம குடி, நம்ம போதம், நம்ம சந்தோஷம், நம்ம சுயநலமாக இருக்கிறதுக்கு எது வேணாலும் செய்கிறது. குடும்பத்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அக்கறை போயிடும். உறவுகள் ஒரு நேரத்தில் குடும்பத்து மேலே அக்கறையாக இருந்திருப்பீங்க, உறவுகளை மதிச்சுருந்துருப்பீங்க, பொறுப்பாக நடந்திருப்பீங்க. குடி எப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுதோ ரொம்ப சுயநலமாக செல்ஃப் சென்டர்னுவாங்க. நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் அதிகமாக யோசித்து உங்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து அக்கறை இல்லாத போயிடும். குடும்பத்து மேலே ஒரு நேரத்தில் அக்கறையாக இருந்திருப்பீங்க, பாசமாக இருந்திருப்பீங்க, பொறுப்பாக இருந்திருப்பீங்க, இதெல்லாம் கம்மியாகிடும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடியை பற்றியே அதிக சிந்தனை, எப்படி காசு அட்ஜஸ்ட் பண்ணலாம், டைமிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எங்கே போய் குடிக்கலாம், எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம், எங்கே பிளாக்கில் விற்கிறாங்க, இப்படியே யோசிக்கிறதுனால குழந்தைங்க, குடும்பம், உறவு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குடிக்கும் மதுவின் அளவு கூடுதல். நீங்கள் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அடிச்சாலே நல்லா போதையாக இருந்திருக்கும், நல்லா இதுவாக இருந்திருக்கும். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிகமாகினே போகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் சாப்பிட்ருப்பீங்க, ஒரே ஒரு பீர் சாப்பிட்ருப்பீங்க, ஒரே ஒரு குவார்ட்டர் சாப்பிட்ருப்பீங்க. இது கொஞ்ச நாள் ஆகுதான் ப்ரோக்ரெசிவ் டிசீஸ்ன்றான், வளரும் தன்மையுடைய நோய்ன்றான். நாளாக பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய டாலரன்ஸ் லெவல் அதிகமாகினே இருக்கும். ஒரு குவார்ட்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக அது ஜீரணம்லாம் ஆகாது. மது வந்து ஜீரணம் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே போய் ரத்தத்தில் கலக்கும். ரத்தத்தில் கலந்தோடனே ஸ்ட்ரைட்டாக மூளைக்கு போகும், அங்கே டோபமைன் வரும், இன்ப செல்ஸ்ன்னுவாங்க, அது அப்படியே ரிலீஸ் ஆகும். அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஜாலியாக மிதக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்ச நாள் தான், ஒரு 3 மாதமோ 6 மாதமாக கழிச்சு அந்த குவார்ட்டரோ அந்த கட்டிங்கோ சாப்பிட்டீங்கன்னா அது போய் உங்களுக்கு அந்த கிளர்ச்சி வராது, அந்த இன்பம் வராது. அப்படின்னா அவனா குவார்ட்டர் ப்ளஸ் கட்டிங் சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து அந்த டோபமைன் சுரக்கும். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் கட்டிங் சாப்பிட்டா பத்தாது, ஒரு ஆஃப் சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு சரக்கு அச்சா மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா குடி நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நான் அவன் லெவலுக்கு போகல, இவன் லெவலுக்கு போகலன்னுவாங்க. இப்போ போகாமல் இருக்கலாம், இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஆகும். இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் டிசீஸ்ன்றான். நாளுக்கு நாள் வளர்ந்துக்கினே போகும். அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுவின் விளைவாக தேவைக்கு குறைவான அல்லது அதிகமான தூக்கம். சரியான குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி 12 மணி 2 மணி குடிச்சிட்டு போதை பண்ணிட்டு சொல்கிறேன் நான். சில பேர் 2 மணி 3 மணிக்கெலாம் மத்தியானமாக எழுந்திரிச்சுப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா போதை தெரிஞ்சு 2 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும், 2:30 மணி 3 மணிக்கெலாம் விடியங்காத்தால முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டு அப்படியே தூக்கம் இல்லாமல் அப்படியே பத்துன்னு கிடக்குது. ஒரு நேரத்தில் அதிகப்படியான தூக்கம், ஒரு நேரத்தில் தூக்கமே இல்லாமல் தவிக்கிறது. நன்றி தான், நன்றி இல்லையா? இதெல்லாம் வந்து குடி நோயினுடைய அறிகுறிகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை குடியை முன்பே திட்டமிடுதல், இது குடி நோயினுடைய இது ஒரு அறிகுறி. இப்போ சாயந்தரம் எப்படி குடிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் வேலைக்கு கிளம்பும் போதே பிளான் பண்ணுறது. பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். அடுத்த வேலை நாளைக்கு எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே முடிவு பண்ணுறது. நாளைக்கு கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க, லேட்டாகும், பிளாக்கில் போய் வாங்கணும், அப்போ இப்போயே வாங்கி வச்சுக்கலாம். பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு நோயினுடைய அறிகுறி. முன்பே இப்போ யாரோ சொல்லுவாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், 5 நாள் கழிச்சு பர்த்டே, 20 நாள் கழிச்சு ஃபங்க்ஷனுவாங்க. ஃபங்க்ஷனுன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆமாம், எப்போ குடிக்கிறத வந்து முன்னாடியே, தீபாவளி வரும், பொங்கல் வரும், கிறிஸ்மஸ் வரும், முன்னாடியே அதுக்கு வந்து திட்டம் போடுறது. இது இவங்கெல்லாம் இப்படி வாங்கலாம், இப்படி வாங்கி வச்சுக்கலாம், இப்படி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அடுத்த வேலை குடிய முன்பே திட்டமிடுதல் வந்து இது ஒரு குடிநோயினுடைய அறிகுறி. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுவின் விளைவாக செய்யும் வேலையில் கவனக்குறைவு, ஆர்வமின்மை, வேலை திறன் குறைவு முதலியவை ஏற்படுது. செய்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம், குடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்திருப்பீங்க, அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு செஞ்சுருப்பீங்க, டைமுக்கு போயிருப்பீங்க, டைமுக்கு கடை திறந்துருப்பீங்க, டைமுக்கு வேலைக்கு போய் கரெக்டாக நடந்திருப்பீங்க, எக்ஸ்ட்ரா கூட செஞ்சுட்டு வந்துடுவீங்க, அவ்வளோ திறமையாக செஞ்சுருப்பீங்க ஒரு நேரத்தில். ஆனால் குடி அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற அந்த திறன்லாம் கம்மியாகிடும், இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். ஆனால் குடிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணுமே, அங்கே டைம் அதிகமாக போச்சுன்னா அதனால் அடிக்கடி லீவ் போடுறது, அடிக்கடி பர்மிஷன் போடுறது, அடிக்கடி வேலையை சுத்தமாக செய்யறதில்ல, அரைகுறையாக செஞ்சுட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும், இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதை தான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து குடிநோயினுடைய அறிகுறி. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுவின் விளைவாக நினைவு தப்புதல், பொய் தோற்றம் போன்றவை.
பிளாக் அவுட் ஸ்டேஜ். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிருப்பீங்க, காலையில் தூங்கி எழுந்துச்சிங்க அப்படின்னா சில நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அது என்ன நடந்தது, அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் தான் தெரியும். நீ இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி திட்டின, இந்த மாதிரி இதை போட்டு ஒட்ச, இதை போட்டு அட்ச. ஒருத்தனா பண்ணியிருக்கிறான், குழந்தைய சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறான், தரியா இல்லையா செவத்தில் அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. குடி போதை அந்த மாதிரி பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் காலையில் கேட்டால் நானா இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி பிளாக் அவுட் ஸ்டேஜ்ன்றாங்க. அது வந்து சில பேருக்கு நடக்கும். இது அதே மாதிரி பொய் தோற்றம், அதாவது வந்து ஆலுசினேஷன் சொல்லுவாங்க. வந்து அந்த குச்சி லாஸ்ட்டில் முத்தி போயிட்டு யாரோ துரத்தின்னு வராங்க, யாரோ பின்னால் வெட்ட வராங்க, அதை பாரு பல்லி ஓடுது பாரு, போ கடவை மூடுறாங்க பாப்போ 2 பாக்கு வாங்கிட்டு வாங்குவாங்க, அமுதா அப்படியே வாங்குவாங்க. யாரோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த குச்சி முத்தி போய் ஆலுசினேஷன் வாங்க, பொய் தோற்றம், இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் கூட குடி நோயுடைய அறிகுறி இது. சில பேருக்கு நடந்திருக்கும், சில பேர் நடந்திருக்காது. இங்கே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஆலுசினேஷனில் இருந்தார், பார்த்தீங்களா இல்லையா நீங்கள்? அதுதான் ஆலுசினேஷன் சொல்லுவாங்க, மாயத்தோற்றம்வாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒழுக்கம், நேர்மை போன்ற பண்புகள், நன்னடத்தை இல்லாமல், இது குடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய உங்ககிட்ட நல்ல பண்புகள் இருந்திருக்கும். நேர்மை, ஒழுக்கம், பொறுப்பு, அன்பு, பாசம், உண்மை, இந்த மாதிரி நிறைய நல்ல பண்புகள் இருந்திருக்கும். குடி அதிகமாக போதை அதிகமாக ஒன்றுத்தில் போய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுறது, இது எல்லா விதமான நல்ல பண்புகள், ஒழுக்க கேடாமல் இருக்கிறது, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது, சகிப்புத்தன்மை எடுத்தறிஞ்சு பேசுறது, ஆணவமாக பேசுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல குணம்லாம் போயிட்டு நிறைய கெட்ட குணம்லாம் வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இது இந்த அறிகுறிகளில் நம்மளுக்கே அடுத்தவங்களை பார்த்தாலே தெரியும், முன்ன மாதிரி இல்லைப்பா இவன் குடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா கரெக்டாக இருந்தான், இப்போ குச்சி நிறைய போய் பேச ஆரம்பிச்சிட்டான், ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான், திருட ஆரம்பிச்சிட்டான், உண்மை இல்லாமல் இருக்கிறான், நேர்மை இல்லாமல் இருக்கிறான், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான், எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி நன்னடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்பெருமை, போலி பெருமை, தற்புகழ்ச்சி, தன்னை முன்னிறுத்தல் போன்ற குணம். ஏன்னா இப்போ குச்சி ஒரு மாதிரி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கண்டம் பண்ணுவாங்க, நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் முன்ன மாதிரி இல்லை, நீலாம் ஒழுங்காக வேலைக்கு போகல, குடும்ப நேரத்தில் சரியாக பார்த்துக்கல, முன்ன மாதிரி இல்லை அப்படின்வாங்க. அப்போ ஒரு தற்பெருமையாக பேசுறது, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அப்படின்னு நான் பண்ண தெரியுமா, நான் இதுக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்பெருமையாக பேசுறது. ஏன்னா இதை மூடி மறைக்கணும், இந்த குடியை மூடி மறைக்கணும், அந்த இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சி கொஞ்சம் தற்பெருமையாக பேசுறது. தற்புகழ்ச்சி, தன்னை முன்னிற செல்ஃப் வாண்டடா, நான் இல்லைன்னா உங்களெல்லாம் முடியாது, நான் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது, நான் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது, நான் இல்லைன்னா குடும்பம் நடக்காது, நான் இல்லைன்னா பிஸ்னஸ் நடக்காது அப்படின்ற மாதிரி தன்னை முன்னிறுத்தி பேசுறது. இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த குடிநோயினுடைய அறிகுறிகள் தான். நம்ம இல்லைன்னா நல்லாவே நடக்கும், ஆனால் நம்மளுக்கு என்ன நினைப்பேன்னா நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிக்கும் இடம், நேரம், சூழ்நிலை இவற்றில் சுய கட்டுப்பாடு இன்றி இருத்தல். இது குடிக்கிறதுக்கு வந்து இந்த டைம் தான் அப்படின்னு கிடையாது, இந்த நேரம், இந்த சூழ்நிலை, சாவில் தான் லீவு நாளில் தான் குடிக்கணும், சாவில் தான் குடிக்கணும், கல்யாணம் தான் குடிக்கணும், மழையில் தான் குடிக்கணும், வெயிலில் தான் குடிக்கணும் அப்படி கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும் குடிக்கிறது, எந்த டைமில் எதுவுமே ஒரு கண்ட்ரோலில் இருக்காது, சூழ்நிலையும் கண்ட்ரோலில் இருக்காது குடிகாரங்களுக்கு, குடிநோயாளிங்களுக்கு. அதே மாதிரி எந்த டைமு, எந்த சூழ்நிலை, எந்த இடம், எப்படினாலும் சரி எதுவுமே வந்து ஒரு கண்ட்ரோல் ஆர்டரில் இருக்காது. எது வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி, எப்போ வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி, எங்கே வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. அந்த மாதிரி ஒரு இது எதுவுமே வந்து ஒரு கண்ட்ரோல். குடிகாரனுங்க, குடிநோயாளிக்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. சாதாரண இருக்கவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இடம், பொருள், சூழல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஒரு குடிநோயாளி வந்து எதையுமே பார்க்க மாட்டான், அவனுக்கு குச்சாகணும், அதுக்கோசம் என்ன வேணால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிக்காக அல்லது குடியின் விளைவாக முக்கிய வேலைகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் தள்ளி போடுதல் அல்லது தவறு விடுவது. இது குடிக்கோசம் முக்கியமான வேலையாக இருக்கும், செஞ்சே ஆகணும், போயா ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அப்படியே அனாவசரமாக போகலாம் விடு, பண்ணலாம் விடுன்னு சொல்லிட்டு அப்படியே தவறு விடுறது. நண்பரை இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டில் வந்தாங்க. அவங்க வீட்டில் சொன்னாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு கடைசி லாஸ்ட் இன்டர்வியூ வந்து பாம்பேக்கு போய் ஆகணும். பாம்பேயில் கம்பெனியில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க, ஹோட்டல் ரூம்லாம் புக் பண்ணிட்டாங்க. எல்லாம் இவங்க வந்து கிளம்பணும்.
இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணோம். அவங்க எல்லாமே பண்ணி கூட ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி கூட அப்படியே விட்டுட்டான். இங்கே போகல. அந்த மாதிரி ஒருத்தர் அது மாதிரி தான் திருப்பதிக்கு குடும்பத்தோடு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு எல்லாமே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு குடியை நிறுத்தணும்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. எல்லாம் கிளம்புற நேரத்தில் ஆட்டோ போஸ்ட்டு வரேன்னு போனோம். அவ்வளோதான், போனோம் அப்படியே குடிச்சான், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காத்துக்கின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி முக்கிய வேலை பொறுப்புகளை கடமைகளை தள்ளி போடுறது, இல்லை மிஸ் பண்ணுறது, இல்லை செய்யாமல் விட்டுறது, இதெல்லாம் வந்து குடிநோயுடைய ஒரு அறிகுறி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். ஆனால் கூட நிறைய பேர் ட்ரெயினை விட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் அது மாதிரி தான் காலேஜில் ஏதோ போயிட்டு பொண்ணு வந்து பிக்கப் பண்ணணும், எங்கேயோ லாங்கில் போயிட்டு காலேஜில் போயிட்டு லீவ் விட்றாங்க, போயிட்டு பிக்கப் பண்ணி வரணும். போனவர் கொஞ்சோண்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த காலேஜுக்கு போகல பொண்ணு வெயிட் பண்ணி காத்துன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மாதிரி முக்கிய வேலைகளையும் பொறுப்புகளை தவற விடுறது, இது குடிநோயினுடைய அறிகுறி. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிக்கும் மதுவின் அளவை குறைக்கவோ அல்லது குடியை தற்காலிகமாக நிறுத்த முயன்று அதில் தோல்வியை தழுவுதல். ஒரு கட்டத்தில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ குடிக்கிற அளவு சரியில்லை, குடிக்கிற முறை சரியில்லை, குடிக்கிற விதம் சரியில்லை, குடிச்சா பிரச்சனை ஆகுது, நீ குடியை நிறுத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, சரி அந்த கடைக்கு போகக்கூடாது இந்த கடைக்கு போகலாம், அந்த பிராண்டு வாங்கினா இந்த பிராண்டு வாங்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஸை போய் குடிக்கக்கூடாது நம்ம தனியாக போய் குடிக்கலாம், இந்த மாதிரி குடிக்கிற அளவு மாற்றலாம், குடிக்கிற பிராண்டை மாற்றலாம், குடிக்கிற இடத்தை மாற்றலாம், குடிக்கிற நண்பரை மாற்றலாம், குடிக்கிற சூழலை மாற்றலாம் சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி அளவு குறைக்கிறது இல்லை அதிகமாக்குறது. இந்த மாதிரி சரி இந்த தீபாவளிலேருந்து நிறுத்திடலாம், இந்த பொங்கல்லேருந்து விட்டுடலாம், சாமி மேலே சத்தியம், கடவுள் மேலே சத்தியம், கற்பூராட்சி சத்தியம், குழந்தை மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நிறுத்தணும்னு சொல்லிட்டு மாலை போட்டுக்கிறது. மாயம் மந்திரம் தந்திரம் தாயத்து எலுமிச்சை பழம் குடிப்பவருக்கு தெரியாமல் கொடுக்கலாம், பாலில் கொடுக்கலாம், தேனில் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி தோல்வியை தழுவுறது. இதெல்லாம் வந்து ஒரு குடிநோயினுடைய அறிகுறி. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மனைவியை சந்தேகப்படுத்தல். இது சந்தேகன்றது அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முத்தன ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது குச்சி முத்தி போன ஸ்டேஜ்லாம் வந்து சந்தேகப்படுறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ என்ன குடிக்க விட மாட்டா, இவ என்ன கேள்வி கேட்குறா, இவ என்ன என் சந்தோஷத்தை கெடுக்கிறா, இவ என்ன ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரங்க எடுக்கிற கடைசி ஆயுதம் தான் இந்த சந்தேகன்றது எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். இதில் வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து எது சொன்னாலும் தாங்கிப்பாங்க, என்ன தான் அடித்தாலும் திட்டினாலும் எதை பண்ணாலும் தாங்கிப்பாங்க. ஆனால் நீ அவனை வச்சுன்னு இருக்கிற, நீ இவனை வச்சுன்னு இருக்கிற, நீ ஏன் ஃபோனில் யார்கிட்ட பேசின்னு இருந்த, ஏன் ஹாஸ்பிட்டலில் வந்து நின்ன, நான் ஏன் ஃபோன் பண்ணும்போது உனக்கு நீ வேறு காலில் யாருக்கிட்ட இருந்த, ஏன் பிஸி வந்தது உனக்கு, நீ இப்போ பூ எதுக்கு வச்சுன்னு கிடக்குற, எதுக்கோசம் நல்ல புடவை கேட்டுன்னு போகிற, இந்த மாதிரி சந்தேகப்படுறது. இது வந்து குடிகாரனுடைய கடைசி புத்தி. இது ஏன் அவங்க வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அந்த கரெக்டாக டைம் பார்க்குறது, 4:30 மணியா 5:30 மணியா அவங்க வேலை முடிஞ்சவொடனே கால் பண்ணுறது, எங்கே இருக்கிற, ஏறிட்டியா, பஸ் ஏறிட்டியா, எங்கே வந்துன்னு இருக்கிற, பஸ்ஸை விட்டு இறங்கிட்டியா, அப்படி ஒரு சந்தேகப்படுறது. அவங்களுக்கு தெரியும் என் மனைவி சுத்தமானவ தங்கமானவ தப்பு பண்ண மாட்டா நல்லவன் தெரியும். ஆனால் இந்த நோயினுடைய கடைசி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எப்படின்னா நோவடிக்கணும், அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், அவங்க நிம்மதியை கெடுக்கணும். நீ என்ன சந்தோஷமாக இருக்க விட மாட்டேறல, என்னை கேள்வி கேட்குறல, என்னை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேறல, நான் குடிக்கிறத மட்டும் இது பண்ணுறல, உன்னை நோவடிக்கணும், உன் நிம்மதியை கெடுக்கணும். அதனால் குடிகாரங்க எடுக்கிற கடைசி ஆயுதம் தான் இந்த சந்தேகப்படுத்தல். இது நிறைய குடிகாரங்களுக்கு இது ஏற்படும். இது ஏன்னா அவனுடைய இயலாமையை அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்கள வந்து நோவடிக்கிறது, கஷ்டம் கொடுக்கறது. இது வந்து ஒரு குடிநோயினுடைய இது ஒரு அறிகுறி. இது நீங்கள் குடிப்பதினால் ஏற்படும் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினர் பேச விரும்பினால் அதை தவிர்த்தல், அவாய்ட் பண்ணுறது. ஏன்பா இப்படி பண்ணுற, ஏன்பா இப்படி செய்கிற, ஏன்பா இப்படி குடிக்கிற, ஏன் குடிச்சிட்டு நீ வேலைக்கு போக மாட்டேற, ஏன் குடிச்சிட்டு குடும்பத்தை சரியாக பார்த்துக்க மாட்டேற, பசங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேற அப்படின்னு யாருன்னா எதனா பேச வந்தாலே அதை அவாய்ட் பண்ணுறது, டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறது. இல்லை அவங்கள மதிக்காத மாதிரி வேணும்ட்டே கால் மேலே கால் போட்டுக்கிறது, வேணும்ட்டே யாருன்னா சொல்ல வராங்கன்னா அப்போ தான் சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறது. ஏன்னா அவங்கள அவாய்ட் பண்ணணும். இல்லைப்பா இந்த மாதிரி குடிச்சுக்கினே இருந்தால் வந்து உடம்பு வந்து தெரியும் அவங்கள பேசவே விடுறது இல்லை, காது கொடுத்தே கேட்கறது கிடையாது. நேற்று கூட ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போய் ஆக்சிடென்ட் பார்த்தேன் பேப்பரில் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்றத கூட காதுலேயும் வாங்கிறது கிடையாது.
நிறுத்துறது, அவாய்ட் பண்ணுறது. அதனால் வந்து யாருன்னா எதனா பேச வந்தால் எரிஞ்சு ஓடுறது. உன் வேலையை பார்த்துன்னு போ, எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் எனக்கெல்லாம் சொல்லலாம் வேணாம் அப்படின்னு எரிஞ்சிருது. கோவப்படுறது, ரொம்ப கோவப்படுறது. அப்புறம் பதட்டம் ஆகுறது. யாருன்னா பெரியவங்க எதனா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பெரியவங்க யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறது, இல்லை பதட்டப்படுறது. இந்த மாதிரி அவாய்ட் பண்ண ஆத்திரமடைதல், அக்ரெசிவாக ஆகிறது. நான் அந்த யாருன்னா ஏதோ சொல்ல வராங்க, நல்லது சொல்ல வராங்க அப்படின்னா அதை கேட்குற அந்த தன்மையும் கிடையாது, கேட்குறதும் கிடையாது. அவங்கள எப்படி புண்படுத்துறது, அவங்கள எப்படி நோவடிக்கிறது, அவங்கள எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் கூட ஒரு குடிநோயினுடைய அறிகுறிகள் தான். இப்போ நம்ம இவ்வளோ கிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த குடி நோயை பற்றி தான் நம்ம பல விதமாக பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ இன்னும் நம்ம ரிக்கவரி பற்றி பார்க்கல, இனிமேல் தான் நம்ம ரிக்கவரி பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த செஷன் பார்த்திங்கன்னா இது வந்து பல விதமாக இந்த நோயை பிரிக்கிறாங்க. டிசீஸ், இன்குரபிள் டிசீஸ், லைஃப் லாங் டிசீஸ், ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஃபேமிலி டிசீஸ், ப்ரோக்ரெசிவ் டிசீஸ், ஃபேட்டல் டிசீஸ், எமோஷனல் டிசீஸ்னு இந்த டிசீஸை பல விதமாக பிரிக்கிறாங்க. அடுத்த செஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக நோய், இது வந்து எப்படி ஒரு ஆன்மீக நோய்ன்றதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.